ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு காஞ்சி தனம் வீடியோவில் நண்டு மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இங்கே 1 கிலோ நண்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்க ஓடு எடுத்துகிட்டு மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவிருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நண்டு மசாலாவுக்கு ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், 2 வெங்காயம், 2 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இங்கே வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கோங்க. நண்டு மசாலாவுக்கு இது மாதிரி வதக்கி செய்யும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிளகு தான் நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். நண்டு மசாலாவுக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இது மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் நான் இங்கே செய்ய போகிறேன். மிளகு மசாலா நண்டு வறுவல் நல்லா வதங்கி வருது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் கறிவேப்பிலை 1 துண்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி 1 சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நண்டு கிரேவிக்கு இதில் இருக்க மிளகுத்தூளே சரியாக போயிடும். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல உப்பு சேர்க்குறோம். இதே நல்லா ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கி வர வரையும் வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதக்கி நண்டு மசாலாவை ரெடி பண்ணிக்கணும். டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பொறுமையாக வதக்கிக்கணும். நம்ம எவ்வளோ நல்லா பொறுமையாக வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். குக்கிங் ஆயில், கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு வாசமாக இருக்கும். சோம்பு சேர்ந்து செய்யும்போது நண்டு ரொம்ப காரமாக எப்பவுமே இருக்கக்கூடாது. லேசாக இனிப்பு தட்டுற இந்த அளவுக்கு இருக்கணும் நண்டு மசாலா. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவிக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இங்கே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதையும் இதையும் வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச நண்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா இது மாதிரி அழுக்கா பேனில் போட்டுக்கணும். திருப்பி சேர்த்துக்கோங்க. எல்லா நண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கரண்டியால் நல்லா கலரிக்கணும். அழுக்காக கலரி விடுங்க. அப்போ தான் நண்டு உள்ளே இருக்க மசாலா வெளியே வராது. அந்த நண்டு உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கலர் சேதெல்லாம் கீழே வராமல் நண்டுக்குள்ளேயே இருக்கும். நல்லா பொறுமையாக கலரி விட்டுக்கோங்க. நல்லா நண்டு சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்ச மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸியும் கழுவி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதிலே சேர்த்துக்கலாம், நண்டு மசாலாலே. இப்போ பொறுமையாக கலரி விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கலரிக்கணும். நல்லா கொதி வருது. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். நண்டு நல்லா வெந்து வருவோம். நல்லா வெந்து வந்துடுச்சு நண்டு. ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மசாலாவை ஓப்பன் பண்ணி நல்லா இது மாதிரி பிரட்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் எண்ணெய் வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். லேசாக உப்பு கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிரேவியில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நண்டில் மசாலாலாம் நல்லா இறங்கி வந்திருக்கு. என் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் செய்து சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், பார்க்கும்போதே மசாலா, நண்டு மசாலா சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நண்டு மசாலா. நீங்கள் களி கூட செய்து தொட்டு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மணியாக கூட தட்டில் பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். தேங்க்யூ.